Welcome to VL Academy. இந்த வீடியோல இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 18 நம்ம பார்க்க போறோம், which is in page number 15.52 and 15.53. ஸோ இங்க இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க டெக்ஸ்ட் புக்லயே சொல்லியிருப்பாங்க ரெஃபர் illustration 9 அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த illustration ரெஃபர் பண்ணி தான் போட்டேன். பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கவனிக்க மறந்ததுனால இட் டுக் மோர் டைம் ஃபார் மீ டு கம்ப்ளீட் திஸ் ப்ராப்ளம். அது என்னங்கிறத நான் கடைசியில சொல்றேன். ஸோ இதுவும் இங்க பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரி கெயின் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க பேலன்ஸ் ஷீட் டீடைலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இண்டெக்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்களை வச்சு நாம இங்க நம்ம பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் அட் தி சேம் டைம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும் பேஸ்ட் ஆன் கன்வெர்ட்டிங் இன்டு அ கரண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் த்ரூ அவுட் த இயர். அதனால நம்ம ஆவரேஜ்ல டிவைட் பண்றோம். அண்ட் இன்னொரு விஷயமும் இது சிபிபி மெத்தட் அப்படிங்கிறதுனால நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் தான், ஐ மீன் க்ளோசிங் இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம நியூமரேட்டரா எடுத்திருக்கோம். அதுவே சிசிஏ மெத்தடா இருந்தா நம்ம இந்த ஆவரேஜ் வேல்யூவை நியூமரேட்டரா எடுத்துட்டு டினாமினேட்டர்ல எய்தர் ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் பேஸ்ட் ஆன் த டிரான்சாக்ஷன் நம்ம அதை சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க சிபிபி மெத்தடுங்கிறதுனால க்ளோசிங்கை நம்ம நியூமரேட்டரா வச்சிருக்கோம். தட் இஸ் சேல்ஸ் 3 lakh into 300 divided by 240, that is 3 lakh 75,000 current value. Less cost of goods sold, அதில் opening stock 60,000. அது opening index வச்சு இது பண்ணும். So closing divided by opening, that is 90,000, and purchase 1,20,000. பர்ச்சேஸுங்கிறது த்ரூ அவுட் த இயர் நடக்கும். அதனால அது ஆவரேஜில் டிவைட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 1,50,000. அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணுறோம். ஓகே, இது ரெண்டும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 1,80,000 அண்ட் இங்கே இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 2,40,000. ஓகே, ஸோ இங்கே 1,80,000லேருந்து 20,000 நம்ம லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 1,60,000. இங்கே 2,40,000லேருந்து 25,000 நம்ம லெஸ் பண்ணுறப்போ வில் கெட் 2,15,000. இந்த 2,15,000 3,75,000லேருந்து லெஸ் பண்ணோன்னா வில் கெட் gross profit. Okay, there is 1,60,000 under CPP adjusted cost. Historical value it's 1,40,000, which is given in the textbook. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா again in this problem also நான் gross profit இங்க ரிப்பீட் பண்ணியிருக்கேன். பட் நீங்க அது பண்ண வேண்டாம். ஏன்னா அடுத்த ஸ்லைடு வர்றதுனால அதோட கண்டினியூட்டி வரணுங்கிறதுக்காக நான் இங்க ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த gross profitலேருந்து நம்ம ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே லெஸ் பண்ணணும். ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் இட் ஹேப்பன்ஸ் த்ரூ அவுட் த இயர். அதனால க்ளோசிங்ல இருந்து நம்ம ஆவரேஜால டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 40,000 into 300 divided by 240, that is 50,000. அண்ட் டெப்ரிஷியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷ கடைசியில தான் நம்ம அதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ க்ளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஆஸ் இட் இஸ். எல்லா வருஷமும் நம்ம இதே இன்ட்ரெஸ்ட்டை தான் பே பண்ணுவோம். ஏன்னா நம்ம எப்போ லோன் வாங்கினோமோ அப்போவே டிசைட் பண்ணியாச்சு எத்தனை வருஷம் லோனாக இருந்தாலும் அந்தந்த வருஷத்துல இவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் வரும் அப்படின்னு. அதனால அதே 10,000 தான் நம்ம இந்த வருஷமும் பே பண்ணுவோம். அதனால அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதனால அது அப்படியே போட்டிருக்கோம். இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம லெஸ் பண்றப்ப வில் கெட் 17,000 ஆன் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ ஆஸ் வெல் அஸ் சிபிபி அட்ஜஸ்டட் காஸ்ட். இங்க பார்த்தீங்கன்னா 1,60,000ல இந்த 90,000 லெஸ் பண்றப்போ வில் கெட் 70,000. இங்க 1,40,000ல we are deducting this 70,000. So we are getting 70,000. So net profitல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ நெட் மானிட்டரி லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பேலன்ஸ் ஷீட். திஸ் ஒன் ஆக்சுவலி மானிட்டரி கெயின் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு தனி டேபிள் போட்டிருக்காங்க. தட் இஸ் நெட் மானிட்டரி லைபிலிட்டிஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ வித் த பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டிஸ் என்னது லைக் 50,000 ப்ளஸ் 70,000 அதாவது பேங்க் லோன் அண்ட் கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி. அதுல இருந்து நாம அசெட் வேல்யூவை லெஸ் பண்றோம். தட் இஸ் டெட்டார்ஸ் அண்ட் கேஷ். ஸ்டாக்ல டெட்டார் அண்ட் கேஷை லெஸ் பண்றப்ப வில் கெட் த நெட் மானிட்டரி லைபிலிட்டி 60,000. ஓகே, லைக் அசெட் லைபிலிட்டிஸ்ல இருந்து அசெட்டை லெஸ் பண்றப்போ நமக்கு ஆக்சுவல் கடன் எவ்வளோ இருக்குன்னா 60,000 ரூபாய் இருக்கு. நாளைக்கு கம்பெனியே திவால் ஆனாலும் நம்ம வெளியில கொடுக்க வேண்டிய காசு எவ்வளோன்னா 60,000 ரூபாய். அப்படிதான் நம்ம இங்க எடுத்திருக்கோம். ஓகே, தட் இஸ் தி நெட் மானிட்டரி லைபிலிட்டி. இப்போ இது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்.
அதோட கரண்ட் காஸ்ட் எது பண்ணோம்னா க்ளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங் அது வந்து 90,000 ருபீஸ். ஓகே. அதுல வந்து இந்த பர்ச்சேஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா இதுவும் செலவு தானே. ஸோ இந்த செலவுகள இதுவும் கடன் தான். ஓகே. இதெல்லாம் நம்ம ஆட் பண்றப்போ பேஸ்ட் ஆன் த கன்வர்ஷன் ஃபேக்டர் அதெல்லாம் நம்ம ஆட் பண்றப்ப வில் கெட் how much 1 lakh 50 2 lakh 40,000 வரும். ஸோ 2,40,000 plus 90,000 அப்படிங்கிறப்போ 3,30,000 வரும். ஓகே. அந்த 3,30,000 இந்த 3,75,000 அதாவது சேல்ஸ்ல இருந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 45,000. அதுவே ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல அதே கால்குலேஷன் பண்ணோம்னா வில் கெட் how much that is 1,20,000 60 plus 1,20,000 1,80,000 2,20,000 2,30,000 2,50,000 வரும். ஸோ 2,50,000 minus 3 lakh அப்படிங்கிறப்ப வில் கெட் 50,000 rupees. ஓகே. இங்க வந்து வில் கெட் 50,000. ஓகே. ஸோ இந்த 50,000 minus 45,000 அதாவது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல 50,000 ரூபாய் இருந்த கடனு இப்போ வந்து 45,000 மாறி இருக்கு. அப்போ இட் இஸ் வெயிட் சாரி. ஸோ இங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல 50,000 இருந்த கடன் இப்போ வந்து 45,000 மாறி இருக்கு அப்படின்னா நம்ம நாப் அதாவது 45,000 பே பண்ணா போதும் இன்னத்த டேட் படி. பட் ஆனா நம்ம பே பண்ண வேண்டியது எவ்வளோ 50,000. ஸோ 5,000ங்கிறது நமக்கு லாஸ். நான் இவ்வளோ ரூபாய குடுக்குறேன்னு சொல்லி தான் நம்ம இதெல்லாம் வாங்கியிருப்போம். பொருளை வாங்கியிருப்போம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை கெயின் பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் இது பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அதனால வருஷ ஸ்டார்ட்டிங்ல 50,000 இருந்த கடன் வருஷ கடைசியில 45,000 கம்மியா இருக்கு. ஸோ 5,000 நமக்கு லாஸ் தான். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ட நம்ம குடுக்குறோம். ஓகே. இந்த லாஸ வந்து நாம எங்க இது பண்றோம்? இங்க லெஸ் பண்றோம். இது வந்து நெட் ப்ராஃபிட். ப்ராஃபிட்ல இருந்து அந்த லாஸ லெஸ் பண்ணா வில் கெட் த டோட்டல் ப்ராஃபிட் அஸ் 65,000. ஓகே. இப்போ அடுத்தது பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்ல நான் சொன்னேன் இல்லையா? ஒரு விஷயம் நம்ம வந்து நான் எங்க மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே. அது வந்து எங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல. ஓகே. நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல பேலன்ஸ் ஷீட்ல குடுத்திருப்பாங்க. ஸ்டாக் வேல்யூ இஸ் 60,000 அது இங்கேயே கொஸ்டின்ல உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து 60,000 இருக்கு. ஓகே. பட் ஆனா நம்ம இந்த வேல்யூ எடுக்கக்கூடாது. ஒரு புது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றப்போ we should not take this value. ஏன்னா இது வந்து have they given this value this day? நான் செக் பண்ணிடுறேன் டெக்ஸ்ட் புக்ல பிகாஸ் இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து must be the end of the year. ஓகே. எஸ் இது வந்து as on 1/1/2016 அதாவது சேம். சாரி. this is 18th one right 1/1/2017 கரெக்ட் தான். இது வந்து வருஷ ஸ்டார்டிங்ல கொடுத்திருக்கிற வேல்யூ. பட் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்து வேர் இஸ் அ கொஸ்டின். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 31/12/2017 அந்த வருஷ கடைசியில. அப்ப அந்த வருஷ கடைசியில இந்த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ என்னவோ அதைத்தான் நாம எடுக்கணும். ஓகே. ஹியர் தே ஹவ் given us 20,000. இது வந்து as on 31/12/2017. அதுவே பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா சாரி பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா 1/1/2017. அதனால நமக்கு என்ன பண்ணணும், இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றப்போ இந்த ஸ்டாக் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கிற வேல்யூவை தான் எடுக்கணும். ஓகே. as on 31/12/2017 இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல என்ன வேல்யூவோ அதுதான் க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவும். ஓகே. நான் ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற 60,000 எடுத்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ டென்ட் கெட் தி ஆன்சர் அட் ஆல். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு இதில் நோட்டீஸ் பண்ணப்போ they have taken the income statement closing stock value. ஸோ ஷேர் கேபிட்டல் வந்து இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்குள்ளே போயிடலாம். தட் இஸ் ஷேர் கேபிட்டல் வேல்யூஸ் 2 lakh rupees. அது வந்து க்ளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங் அது 3 lakh rupees. ஏன்னா ஷேர் கேபிட்டலோட வேல்யூ வருஷ ஸ்டார்டிங்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் எண்டு தான். ஓகே. அதில் நெட் ப்ராஃபிட் 70,000. அதுவே சிபிபி மெத்தட்ல இட் வாஸ் 65,000. ஏன்னா அந்த நெட் மானிட்டரி லாஸை லெஸ் பண்ணது போக நமக்கு கிடைச்ச வேல்யூ தான் இந்த 65,000 நெட் ப்ராஃபிட். அதை ஆட் பண்ணுறோம் ஷேர் கேபிட்டலோட. அதுக்கப்புறம் பேங்க் லோனு கிரெடிட்டார்ஸ் இது எல்லாமே வந்து பேங்க் லோன் அண்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து அப்படியே நம்ம என்டர் பண்ணியிருக்கோம்.
Okay. So the value is 4,85,000 and 3,90,000 in the historical cost value. அடுத்தது assets. So assets வந்து பாத்தீங்க அப்படின்னா அசெட்டோட வேல்யூ வருஷ ஸ்டார்டிங்ல எவ்வளோ அதுக்கப்புறம் வருஷ கடைசியில எவ்வளோன்னு தான் பார்ப்போம். அதனால க்ளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங் தட் இஸ் 3 lakh அண்ட் டெப்ரிசியேஷனும் அதே மாதிரி தான். இட் வாஸ் 20,000 அண்ட் இயர் எண்ட்ல சிபிபி மெத்தட்ல இட் வாஸ் 30,000. ஸ்டாக் வந்து as I said இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது எடுங்க. ஏன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து 1st January 2017ன்னு கொடுத்துருக்காங்க, which is the value prepared on 31/12/2016 போன வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட். அப்போ இந்த வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூங்கிறது இந்த வருஷத்தோட கடைசியில ப்ரிப்பேர் பண்ண இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல தான் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் 20,000. அது வந்து இந்த த்ரூ அவுட் த இயர் பண்ண பர்ச்சேஸ்ல மிஞ்சு போனது தான் இந்த க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கும். ஏன்னா இதுவும் FIFO மெத்தட்ல தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிருக்கும். கடைசியா பர்ச்சேஸ் பண்ணது தான் இங்க க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கும். அதனால அது ஆவரேஜ்ல நம்ம டிவைட் பண்றோம். ஸோ தட் இஸ் 25,000. டெப்டாஸ் பார்த்தீங்கன்னா 36,000 அண்ட் கேஷ். கேஷுக்கு வந்து நான் தனி கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். டெப்டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம அப்படியே போட்டிருக்கோம். டெப்டாஸ்ங்கிறது வந்து நமக்கு வர வேண்டிய காசு. ஈவன் தோ வி ஹேவ் டன் அ சேல்ஸ் த்ரூ அவுட் த இயர். ஆனா, நமக்கு எவ்ளோ அமௌண்ட் வரணுங்கிறது வந்து நம்ம அத சேல் பண்றப்பவே டிசைட் பண்ணியிருப்போம். ஸோ, நமக்கு எவ்ளோ அமௌண்ட் வரணுமோ, அவ்ளோ அமௌண்ட் தான் வரும். இந்த அன்னைக்கு எவ்ளோ அதனுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்து நம்ம அமௌண்ட்ட கலெக்ட் பண்ண முடியாது. அதனால அது அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஸோ, அதனால டெப்டார்ஸ் வந்து அந்த 36,000 36,000ஆவே போட்டிருக்கோம். இந்த கேஷுக்கான கால்குலேஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் நீங்க கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். என்னன்னா, மானிட்டரி அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஷ பொறுத்தவரையும் ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது இங்க 24,000 போட்டிருக்கோம். வாட் இஸ் தட் ஓப்பனிங் பேலன்ஸ்? இங்க பார்த்தீங்க அப்படின்னா, I'll show you in the question. இங்க கேஷ்ன்னு இருக்கா 24,000. ஸோ இந்த 24,000 தான் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸா போட்டிருக்கோம். ஓகே. ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் நம்ம சேல் பண்ணது மூலமா நமக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து 3 lakh rupees as on current rate minus payment for purchases. So நம்மளோட purchase value is 1,20,000 minus payment for expenses. இது வந்து என்னன்னா இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா we have taken the indirect expenses. அதுல வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் வரும். டெப்ரிசியேஷன் வராது. ஓகே. அது வருஷ கடைசியில தான் நம்ம அதுவுமே மானிட்டரி கிடையாது. அசெட்ல இருந்து வேல்யூ கம்மியாகுமே தவிர காசு கிடையாது. பட் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது நம்ம ஒரு விஷயம் நடக்க அதுக்கு அமௌண்ட்ட நம்ம கைய விட்டு போகும். அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுங்கிறதும் நம்ம காசா தான் நம்ம குடுப்போம். ஓகே. ஸோ அதனால அந்த 2 விஷயத்த மட்டும் நாம இங்க எடுத்திருக்கோம். டெப்ரிசியேஷன்ங்கிறது வந்து the value of the asset will get reduced. நம்ம கையில இருந்து காசு வெளியில போகாது. ஓகே. அதனால அந்த மானிட்டரி எக்ஸ்பென்சஸ மட்டும் நாம இங்க டிடக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்படி டிடக்ட் பண்றப்போ will get 1,54,000 as cash balance at the end of the year. Okay. We are assuming that all the purchases has done in the form of cash and all the sales has been done in the form of cash. கேஷ்ங்கிறத விட அந்த வருஷ கடைசிக்குள்ள நம்ம we have to collect everything. அது கிரெடிட் சேல்ஸா இருந்தாலும் கிரெடிட் பர்ச்சேஸா இருந்தாலும் அந்த வருஷத்துல பண்ண பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸுக்கும் அந்த வருஷத்துக்குள்ளேயே நம்ம கலெக்ட் பண்ணி முடிச்சிடணும். ஓகே. அண்ட் இங்க என்ன அசியூம் பண்றோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் அமௌண்ட்ட குடுத்தாச்சு. நம்ம சேல் பண்ண எல்லாத்துக்கும் அமௌண்ட்ட வாங்கியாச்சு அப்படிங்கிற அசம்ப்ஷன்ல தான் நாம இத கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணதுல we are getting 1,54,000 கேஷ். ஓகே. அண்ட் இந்த மானிட்டரி அசெட்ஸ் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வேண்டாம். இங்க ஏன் இது போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த 1,54,000 பிளஸ் 36,000 மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி 70,000. இந்த 1,20,000ங்கிறத நம்ம எங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு எனக்கு தெரியல. பட் தட் ஸ்டெப் இஸ் நாட் நீடட். நீங்க இது மட்டும் கால்குலேட் பண்ணாலே போதும். திஸ் வொர்க்கிங் நோட் நம்பர் 2. இது எங்க போட்டிருக்கோம் அப்படின்னா, லைக் somewhere we have mentioned, but அது எங்கன்னு தெரியல. பட் பேஸ்ட் ஆன் த கால்குலேஷன் இட்செல்ஃப் we have found out that. அதனால அது நமக்கு தேவையில்ல. ஓகே. ஸோ நீங்க இந்த ஸ்டெப் மட்டும் போட்டாலே போதும். கரண்ட் கேஷ் பேலன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சாலே போதும். இது நமக்கு வேண்டாம். ஓகே. ஸோ இந்த 1,54,000 தான் இந்த பேலன்ஸ் ஷீட்ல நாம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
ஸோ அப்படி பண்றப்ப வில் கெட் 4,85,000 on both asset and liabilities side for under CPP calculation adjusted value, and in the historical cost adjustment we'll get 3,90,000 on both the sides. Okay, so இங்க ரெண்டு விஷயம் கவனிக்க வேண்டியது, ஒன்னு க்ளோசிங் ஸ்டாக், தி அதர் ஒன் இஸ் கேஷ். ஓகே, கேஷுக்கு நம்ம தனியா கால்குலேட் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயம் தான். வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். With this signing off, Dr. Shanti. Thank you once again.